வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல்ல எனக்கு தெரிஞ்ச கதைகளை உங்களுக்கு அடிக்கடி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய கதைகள் படிப்பேங்க. நீதி கதைகள் நிறைய படிச்சிருக்கேன். அதில் சொல்கிற நீதிகள் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க, பெரியவங்களுக்குமே அது ரொம்பவும் யூஸ் ஆகிற விஷயமா தான் இருக்கும். அப்படி நான் யூஸ் பண்ணிக்கிற சில கதைகளை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணுங்க. நான் அப்படி பிடிச்சி யூஸ் பண்ணுற ஒரு கதையை தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னா, ஒரு ஊரில் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்களா. ரொம்ப சண்டை போட்டுப்பாங்களா. அடிக்கடி சண்டை. அவங்க வீட்டில் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்குமா. டெய்லி சண்டை போட்டுப்பாங்களாம். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பொண்டாட்டி ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அப்போதான் பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் வந்திருக்கிறத பற்றி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த சாமியார் வந்து எல்லாருடைய கஷ்டத்தையும் தீர்க்கிறாரு. எல்லாருக்கும் அவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்கிறாரு. அவர் மருந்தும் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறது கேள்விப்பட்டோன்னே, சரி நம்மளும் போவோம் அப்படி சொல்லிட்டு அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, அந்த சாமியாரை பார்க்க போகிறாங்க. போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என் கணவர் வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனேயே என்கிட்ட சண்டை போடுறாரு. எப்போவுமே இதுதான் பண்ணுறாரு. எப்போ வெளியில் போயிட்டு உள்ளே வர்றாரோ வந்து செருப்பு கழட்டி அங்கே வெளியில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே எங்களை சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் பேச அவரும் பேச பிரச்சனை பெருசாயிடுது. டெய்லி இதே தான் நடக்குது. ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தமாக சொல்கிறாங்க. அப்போ இந்த சாமியார் இதை கேட்டவொடனே, சரிம்மா நான் வந்து இதுக்கு உனக்கு ஒரு மருந்து தரேன். இந்த மருந்தை நீ குடிச்சிட்டு வா, உனக்கு இது பிரச்சனை எல்லாம் தீரும். எப்போ குடிக்கணும் சாமி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்டவுடனே இவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரர் எப்போ வெளியிலேருந்து உள்ளே வராரு, அவர் வந்தோடனே இதில் இருக்க ஒரு மூடி எடுத்து நீ உன் வாய்க்குள்ளே ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு அதை வந்து நீ முழுங்கவும் கூடாது, துப்பவும் கூடாது. அது வாய்க்குள்ளேயே அப்படியே வச்சுக்கணும். அவர் வந்தோடனே நீ இதை செஞ்சிடணும். இது தொடர்ந்து செஞ்சுட்டு வா, உனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நீ வந்து அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுமா அப்படின்றாரு. உடனே அந்த அம்மாவும் சரி சொல்லிட்டு முதல் நாள் அவங்க வீட்டுக்காரர் உள்ள வரதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு மூடி எடுத்து வாய்க்குள்ள ஊற்றிக்கிட்டாங்க. ஊற்றிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு முழுங்கலை, வாய்க்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. அவர் வந்தோடனே அதே மாதிரி ஆரம்பிச்சாரு பிரச்சனை. கத்துனாரு, திட்டினாரு, என்னென்னமோ சொல்றாரு. இவங்க வாய்க்குள்ள அதை வச்சுட்டு இருக்கனால எதுவுமே பதிலும் சொல்ல, பேசவும் இல்லை, அமைதியா இருந்துட்டாங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு வாரம் போச்சு. இதே மாதிரி இவங்க பண்ணிட்டே இருக்கும். அங்க வந்து சண்டையே இல்லை. இவர் இதை பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி கத்துறது எதுவுமே இல்லை, நிப்பாட்டிட்டு அவங்க ரொம்ப ஒற்றுமையா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டை சச்சரவே இல்லாம போயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சந்தோஷமானவொடனே நேரா அந்த சாமியார் கிட்ட போனாங்க. சாமி, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு, எங்களுக்குள்ள சண்டையே இப்ப வர்றதில்ல, அவர் என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு, அந்த மருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாரு. கேட்டவுடனே அந்த சாமியார் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாராம், இது வந்து மருந்தே கிடையாதுமா, வெறும் தண்ணி தான். உன் வீட்டுக்கு போ, நேரா ஒரு கோவலை எடுத்துக்கோ, உங்க தண்ணி பாத்திரம் பிடிச்சி வச்சிருப்பீங்களா, அதுல இருந்து ஒரு டம்ளர் எடுத்து நீயே உங்க வீட்டுக்காரர் வரும்போது ஏதாவது பேசினாருன்னா ஒரு தண்ணி ஊத்திட்டு முழுங்காம அப்படியே இருமா, பிரச்சனை வராது. அவங்க புரியல, என்ன சாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே அப்ப சொன்னாரு, ஒரு கை தட்டினா எப்பவுமே சத்தம் வராதுமா. இப்ப அவர் பேச நீ பேசதான் சண்டை வரும். இப்ப அவர் பேசும்போது நீ வாயை திறக்காம அமைதியா இருந்ததுனால அந்த சண்டை அங்க போறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அமைதியை பார்த்து அவர் அந்த சண்டை போடுற எண்ணமே அவருக்கு இல்லாம போயிடுச்சு. இப்ப உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கு. இதுதாம்மா அந்த டானிக்ல நான் கொடுத்தது, வேற எதுவுமே இல்லை அப்படி சொன்னோன்னே அந்த தத்துவம் வந்து அவருக்கு புரிஞ்சுக்கிச்சு. அவங்க அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட தத்துவம் என்னன்னா, ஒருத்தர் கோபமா பேசும்போது நம்மளும் பதிலுக்கு பதில் பேசாம இருந்தாலே பாதி பிரச்சனைகள் வராது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டது. அதுதான் நான் இன்னி வரைக்குமே கடைபிடிச்சிட்டு இருக்கேன். இப்ப எங்க கணவர் வந்து கோவமா ஏதாவது திட்டினாருன்னா கண்டிப்பா வாயை திறக்க மாட்டேன், சைலண்டா போயிடுவேன். அதுக்கப்புறம் அவர் கோவம்லாம் தீர்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஏன் இப்படி பேசுனீங்க, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு அப்படி சொல்லுவேனே தவிர அந்த நேரமே கூட பேசி அது பெரிய பிரச்சனையே ஆகாம தடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி தடுத்துக்கிறேன். நம்ம ஏன் அவங்க திட்டும்போது சைலண்டா வாங்கிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படி அந்த ஒரு செகண்ட் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா அந்த நேரம் அது பெரிய பிரச்சனை ஆகுறது கூட சின்னதா முடிஞ்சிடும்ன்றது என்னோட கருத்து. உங்களுக்கு அந்த கருத்துல ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, சரியில்லைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் எடுத்துக்கிறேன். நன்றி வணக்கம். அடுத்த கதையில கண்டிப்பா உங்களை மீட் பண்றேன். நன்றி வணக்கம்.